யாராச்சும் தார்மீக பொறுப்பு ஏத்துக்கிட்டாங்களா? விஜய் தான் ஏத்துக்கிட்டாரா, இல்ல புஷியானந்த் தான் ஏத்துக்கிட்டாரா, ஆதவர்ஜுனா ஏத்துக்கிட்டாரா? அவர் சொல்றாரு இது சிலோன்ல நடந்த மாதிரி ஸ்ரீலங்கா மாதிரி நடக்கும், மியான்மர்ல நடந்த மாதிரி நடக்கும்னா அப்ப கலவரத்தை தூண்டுற மாதிரி பேசுறாரு அவர். அரசியல்வாதி தெரிஞ்சவங்கள்ட்ட போங்க. விஜய் யாருன்னா காசுக்கு நடிக்கிறவர், எழுதி கொடுக்குற டயலாக்கா பேசுறவர். இன்னைக்கு அவர் டயலாக் தான் பேசிட்டு இருக்காரு. ஹலோ மைடியர் அங்கிள், ஹலோ மைடியர். இதான் அரசியல். நாடு நாசமா போய்கிட்டு இருக்கு, மக்கள் எல்லாம் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கான், குட்டிச்சவரா இருக்கா. அதுதான் எங்க அண்ணன் கேள்வி. அதுதான் அப்போது பேசுறாரு. அப்ப இந்த குற்றம் பண்ணது காரணம் அவரை கைது பண்ணுங்க, அப்பதான் இன்னொருத்தன் பயப்படுவான். சட்டம் தன் கடமையை செய்யட்டும். தம்பி வல்ல அவரு நான் தனிச்சுதான் இருப்பேன், இவர் 1000 முறை தம்பி தம்பி தும்பி தம்பி தும்பிங்கிறாரு. ஒரு முறை கூட இவரை உச்சரிச்சதே இல்ல விஜய் இதுவரை. ஆமா, இவர் என்ன பண்றாரு? ஏசி ரூம்ல இருக்காரு, பெரிய குறவன். அது உள்ள உட்காந்துக்கிறாரு, லைட்டை ஆஃப் பண்ணிட்டு போட்டு ஆன் பண்ணி விளையாடுறாரு. மக்கள் கத்துறது உனக்கு காதுல ரீங்காரமா இருக்கு. உங்களுக்கு அறிவு எங்க போச்சு? உங்களுக்கு மூளை எங்க போச்சு? இன்னைக்கு செத்துட்டீங்களே. விஜய் உங்க உயிரை கொடுப்பாரா? எப்படியோ நாசமா ஆக்கிட்டானுங்க, 41 உயிரை கொண்டு விட்டானுங்க. ஆமா, அதனால இதோட அவங்க கட்சியை கலைச்சு விட்டு போறது நல்லது. திமுகவை காட்டிலும் இப்போ நாம் தமிழர் விஜயை என் தம்பி நொம்பின்னு சொல்லிட்டு இப்போ விஜயாவை நீங்கள் தான் ரொம்ப பரப்புரை பண்ணுறீங்க, வாழ்த்துறீங்க, அவரை எதுக்குறீங்க, வாழ்த்தவும் செய்கிறீங்க, எதுக்கவும் செய்கிறீங்க. ஏன் அவரை கைது பண்ணலைன்னு கேட்குறீங்க. அப்போ உங்களுக்கும் விஜய்க்கும் என்ன, ஏன் இப்போ இவ்வளோ கருத்து வேறுபாடு? கருத்து வேறுபாடு ஒன்றும் இல்லைன்னா, இப்போ நாம் தமிழர் கட்சியில் நாங்கள் ஒரு இளைஞர்கள் தட்டுக்கிட்டு போயிடக்கூடாது, தறிக்கிட்டு போயிடக்கூடாது, குடிக்கக்கூடாது, போதைக்கு அடிமையாக இருக்காங்க, நிறைய பிள்ளைங்க சீரழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் நடக்குது. இதெல்லாம் இல்லாத ஒரு நல்ல ஒரு பிள்ளைங்களா நாம் தமிழர்ல நாங்கள் பிள்ளைங்களை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம், ரூட்ல போயிட்டு இருக்கோம். அப்போ திடீர்னு ஒரு கிளாஷ் ஆகுது இன்னொரு குரூப். அப்போ அந்த குரூப் என்ன சொன்னா, நல்லா பண்ணுங்க, சரியா பண்ணுங்க, ஒன்று இந்த பக்கம் போங்க, ஒன்று இந்த பக்கம் போங்க, நடுப்பற போவாதரான்னு சொன்னார்ல. ஏன் சொன்னாரு? இப்போ நேற்று நடந்துச்சுல்ல, கரூர்ல நேற்று நடந்த நிகழ்ச்சியை பாருங்க. 2 பக்கம் போவாம கும்பலா நின்னதுனாலதான் 41 இறப்பு. இதை பார்த்து எங்க அண்ணன் இறக்கப்படுறாரு, உடனே செத்தவங்களை பார்க்க போறாரு. அப்போ என்ன கருத்து சொல்றாரு? அவர் அறிவுரை. இப்போ பிள்ளைங்க சொல்லுவோம் இல்லையா, பிள்ளைங்க என்ன சொல்ற, ஏய் பார்த்து போ, பைக்ல ஸ்பீடா போவாத, பொறுமையா போ, காவல்துறையை பார்த்து மீறி போவாத, நின்னுட்டு போ, சிக்னல் நின்று சொல்றோம்ல, அதை போல. ஏன்னா புதுசா வண்டி ஓட்டுறாரு. அப்போ அண்ணன் அறிவுரை சொன்னாரு. அந்த அறிவுரைக்கு நீங்க ஆப்போசிட்டா பேசுறீங்க. இப்ப 41 பேர் இறந்துட்டாங்க. இந்த 41 பேருக்கு எவ்வளவு வேணா அலுவலாம், யாரு வேணா அலுவலாம், எந்த கட்சி வேணா ஆறுதல் சொல்லலாம், எத்தனை லட்சம் பணம் வேணா கொடுக்கலாம். அந்த மனிதர்களை உயிரோட கொடுக்க முடியுமா? அதுதான் எங்க அண்ணன் கேள்வி. அதுதான் அப்போது பேசுறாரு. அப்ப இந்த குற்றம் பண்ணது காரணம் அவரை கைது பண்ணுங்க, அப்பதான் இன்னொருத்தன் பயப்படுவான். சட்டம் தன் கடமையை செய்யட்டும். இறப்புக்கு கரூருக்கு போன சீமான் அங்கே தம்பி ரொம்ப மனக்கவலையில் இருப்பார், அதுலேருந்து மீண்டும் வெளியில் வரணும்னு சொன்ன சீமான் இப்போ விஜய் அந்த வீடியோ வெளியிட்டதுனால அவர் மனசில் எதுவுமே வலியே கிடையாது, வலியே இல்லாமல் வீடியோவில் பேசியிருக்காருன்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி மாற்றி பேசணும்? இல்லை, நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ பிஜேபி விஜய்க்கு சப்போர்ட் பண்ண உடனே இவர் எதுக்குறாரு. பிஜேபி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணதுனால எதுக்குறாரு. அவருக்கு விஜய் சப்போர்ட் பண்ணாமல் இருந்தால் தம்பி நம்ம கூட வருவான், நம்ம தாப்பா போட்டு படுத்துக்கிடலான்னு இவர் இதை எதிர்பார்த்தாரு. தம்பி வல்ல அவர் நான் தனிச்சு தான் இருப்பேன், இவர் 1000 முறை தம்பி தம்பி தும்பி தம்பி தும்பிங்கிறாரு. ஒரு முறை கூட இவரை உச்சரிச்சதே இல்லை விஜய் இதுவரை. ஆமா, கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து விஜய் இதுவரை ஒரு நாள் கூட திரு சீமான் அவர்களை பற்றிய, அவருடைய கட்சியை பத்தி எந்த விதமான பரப்புரையும் பண்ணல. அதோட மட்டுமல்லாது இவர் மாட்டுக்கான நீருக்கான, தண்ணிக்கான, மழைக்கான, ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் மாநாடுகள்லாம் நடத்தி இருக்காரு. அதை பத்தி எல்லாம் கூட ஒரு விதமான கமெண்ட்ஸ் கூட வரல. இவர் மட்டும் அல்ல, அவருடைய தம்பிகளும் தும்பிகளும் கூட அதை சொல்லல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, இவரா வாலின்றையா போய் போய் உள்ள விழுறாரே தவிர அந்த தம்பி எதுவுமே இவர் இந்த தும்பியை பத்தி பேசுறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில
இவர் திரும்பவும் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தா அது தவறு அப்படின்னு நினைச்சிட்டு இப்ப என்ன பண்றாரு, அவரை கைது பண்ணாதது தப்பு, அது தமிழ்நாடு அரசு செய்யாதது தப்புன்னு எப்ப நீதிமன்றம் சொல்றதுக்கு அப்ப அந்த அந்த நேரத்துல அவரும் சொல்றாரு, நீதிமன்றம் அவரை கைது பண்ணிருக்கணும்னு சொல்ற நேரத்துல இவரும் சொல்றாரு. ஆகையினால இப்ப நமக்கு வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. இனி அந்த விஜய்க்கும் திரு சீமான் அவர்களுக்கும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க? நாங்களும் ஒட்டு வச்சுக்கல. எங்கள்கிட்ட எங்க பிள்ளைங்க நாங்க நாகரிகமா வளர்த்துருக்கோம். அது விஜயோட இருக்க தொண்டர்கள்லாம் என்ன தற்கொலை மாதிரி சுத்துறாங்க, கத்துறாங்க. அரசியல் புரிதல் இல்லைன்னா என்ன அண்ணன் என்ன சொல்றாருன்னா, அரசியலை தெளிவுபடுத்துங்கள், அரசியலை கற்றுக் கொடுங்கள், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி பழகணும், பெரியவர்களுக்கு எப்படி மரியாதை தரணும், எதுவுமே தெரியாத ஒரு கூட்டம் நாளைக்கு விஜய் ஆட்சிக்கு வந்தா இந்த நாடு தறிகெட்டு போயிடாதா? அததான் என்ன சொல்றாரு. நாங்களும் அதான் நினைக்கிறோம். ஒரு கட்சியில தொண்டர்கள் எப்படி இருக்கணும்னா ஒழுக்கத்தோட இருக்கணும். ஒரு அறிவாளி எல்லாம் சின்ன பிள்ளைங்க. விஜய் கட்சியில சின்ன பிள்ளைங்க. ஒன்னும் இல்லை, இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நினைச்சு 41 பேர் இறந்துட்டான். யாராச்சும் தார்மீக பொறுப்பு ஏத்துக்கிட்டாங்களா? விஜய் தான் ஏத்துக்கிட்டாரா, இல்ல புஷியானந்த் தான் ஏத்துக்கிட்டாரா, ஆதவர்ஜுனா ஏத்துக்கிட்டாரா? அவர் சொல்றாரு இது சிலோன்ல நடந்த மாதிரி ஸ்ரீலங்கா மாதிரி நடக்கும், மியான்மர்ல நடந்த மாதிரி நடக்கும்னா அப்ப கலவரத்தை தூண்டுற மாதிரி பேசுறாரு அவர். இதுல தவறான கருத்து இல்லையா? அப்ப நாளைக்கு இங்க தமிழ்நாடு ஒரு பிரச்சனைனா இதே போல பேசுனா அந்த பிள்ளைங்க எப்படி நல்லா இருக்கும்? இது தறிக்கட்ட கூட்டமா இருக்கு. அதனால உண்மையிலே சொல்றேன், அந்த 41 பேர் இறந்ததுக்கும் விஜய் தான் பதில் சொல்லணும். தொண்டர்களும் காரணம். கட்டக்கணக்கான கூட்டத்தை போய் சேர்த்ததும் அவர்கள் காரணம். மக்கள் மேலே தவறு இருக்கு. மக்கள் மேலே தவறு. 7 மணிக்கு வரேன்னாரு, 12 மணிக்கு வரல. ஜனங்க வெளியில வந்திருக்கணும். நீ தான் நிறையமான கர்ப்பிணி, எதுக்கு அந்த கூட்டத்துல என்ன புடுங்கிறதுக்கு போய் நின்ன? நீ 1 வயசு குழந்தைய தூக்கிட்டு போன, ரைட்டு நீ போன 7 மணிக்கு போனியா, 10 மணி ஆச்சு, 12 ஆச்சு, வெளியில வந்துடணும். நீ அந்த கூட்டத்துக்குள்ள ஏன் அடைஞ்ச? அதாவது யாரையும் மேலேயுமே குற்றம் சொல்லக்கூடாது. முதல்ல நம்ம பரிசோதிச்சுக்கணும். நம்ம கிட்ட தவறுறக்கா திருத்திக்கணும். இப்ப யார் வேணா சொல்லுவாங்க. அப்ப இறந்தவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்ல கூட சீமான் மனதை தவறுன்னு பேசினா நாங்க என்னத்த சொல்றது? இல்லையா, எதுவுமே சீமான் பேசக்கூடாது. இறந்துட்டாயா தமிழ்நாட்டு பிள்ளைங்க, நேற்று வரைக்கும் நாம் தமிழ் இருந்த பிள்ளைங்க இன்னைக்கு விஜய்க்கு இப்ப குரல் கொடுக்குது. ஆனா இறந்தது நம்ம நாட்டு பிள்ளைங்க, அதுக்கு குரல் கொடுக்க போயிருக்காரு, பார்க்க போயிருக்காரு. ஒரு இரக்க குணம், தமிழனுக்கே உள்ள அந்த குணம் அதுதான். தெரியாதவங்க இறந்தா கூட நம்ம பார்த்துட்டு வருவோம். யாருனே தெரியாத தெருவில் இருப்பாங்க, பழகி இருக்க மாட்டோம். ஆனாலும் அந்த இறப்பை பார்த்தா நம்ம போய் இப்படின்னு பார்த்துட்டு வரணும். அது முறை, தமிழ் பண்பாடா காப்பாத்துறாரு. இப்படிப்பட்ட ஒருத்தர் எலெக்ஷன்ல நிக்கிறாரு, சிஎம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்காக நிக்கும் போது நம்ம எப்படி நம்பி ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இது கேரண்டி வாங்க? அதுதான் மக்கள் தான் அதை பத்தி சிந்திக்கணும். மக்கள் தான் சிந்திக்கணுமே தவிர நம்ம பேசி என்ன பிரயோஜனம்? டிபேட்ல பேசி என்ன பிரயோஜனம்? காலையில 7 மணில இருந்து ராத்திரி 7 மணி வரையும் கால் கடுக்க உட்காந்து நிக்கிறானுங்களே, தண்ணியும் இல்லாம சாப்பாடு இல்லாம எதுவும் இல்லாம, கட்டின பொண்டாட்டியும் கூட்டிக்கிட்டு பெத்த பிள்ளையும் கூட்டிகிட்டு போய் கடைசியில் 41 உயிரையும் பழி கொடுத்துட்டு உக்காந்துட்டு இருக்கானே, அவங்களுக்கு தான் அறிவு இருக்கணுமே தவிர நாங்கள் என்ன செய்ய இயலும்? நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம், அவ்வளவுதான். நாங்கள் தண்ணி கொடுக்கவோ சாப்பாடு கொடுக்கவோ எங்கள் அரசுக்கு வேலை யாரு மேலே குறை சொல்ல முடியாது. அவர்களை தான் தம்பி காப்பாத்திக்கணும். ஏன் அரசாங்கம் தண்ணி தரல, ஏன் அரசாங்கம் சாப்பாடு தரல, ஏன் அரசாங்கம் ஆம்புலன்ஸ் விட்டா போகக்கூடாதுன்றீங்க? எதையுமே கேட்கிற நிலைமையில இல்ல. முட்டா பயிலுவோம். இந்த அரேஞ்ச்மெண்ட் யார் பண்றாங்கன்னா அந்த கூட்டத்தை சேர ஒண்ணு கூட்டத்தை விலக்கி இருக்கணும், இல்ல விஜய் வராம இருந்திருக்கணும். காவல்துறை அவங்களை தடுத்து நிறுத்தி இருக்கணும். வராதிங்க, இவ்வளவு கூட்டம் சேர்ந்து நீங்க போனா தள்ளுமுள்ளு வரும். என்ன செய்யறாங்க? விஜய் வந்தோன்னா ஓடுறாங்க. ஒருத்தர் தடிக்க விழுந்தாலும் மேல விழுவாங்க. அது இயற்கை தான். கோயில்ல நடக்கும், எல்லா இடத்துலயும் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. ஆனால் ஒரு நடிகனை பார்க்க போய் 41 பேர் இறந்தாங்கன்னா உலகத்துல ஒரு கேவலமான ஒரு செயல் நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஏற்கனவே சொல்லுவாங்க, என்னடா நடிகர் பின்னாடி ஓடுறீங்க, நடிகர் பின்னாடி ஓடாதீங்க, அறிவாளி பின்னாடி ஓடுங்க, அரசியல்வாதி தெரிஞ்சவங்கள்ட்ட போங்க. விஜய் யாருன்னா காசுக்கு நடிக்கிறவர், எழுதி கொடுக்குற டயலாக்கா பேசுறவர். இன்னைக்கே ஒரு டயலாக் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இத்தனை தடவை மீட்டிங்ல வந்திருக்காருல, ஒரு முறையாவது மக்களுக்கான ஒரு வார்த்தை பேப்பரை பார்க்க நெஞ்சில் குடியிருக்கும் தோழா, தோழி, நண்பா, நம்பி, ஹலோ மைடியர் அங்கிள், ஹலோ மைடியர், இதான் அரசியல்.
நாடு நாசமா போய்கிட்டு இருக்கு, மக்கள் எல்லாம் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கான், குட்டிச்சவரா இருக்கான். போற வாக்குல நாடு கெட்டு போச்சுன்னு எங்க ஆட்சி பத்தி என்னமா உங்க ஆட்சி வர்றதுக்கு முன்னே கெட்டு போச்சு. உங்க ஆட்சி வந்தோம் கிட்டு ரோட்ல நிக்குது, தாலி எடுத்த பெண்கள் இருக்கு. இதை குறிச்சு எதுவும் பேசலையே, எதுவும் பேசலையே. நாடை குறிச்சோ, மக்களை குறிச்சோ, விவசாய பத்தியோ, மாணவரை பத்தியோ, மீனவரை பத்தியோ, இல்ல இந்த காவலர்கள் பத்தியோ எதுவுமே பேசலையே. நண்பா நம்பி அதுதான் பேசுறாங்க. இது பேசி என்னாச்சு? அந்த ஒரு குரலுக்கு பைத்தியமாடா நீங்கெல்லாம். ஒரு நடிகர் பணத்துக்கு நடிக்கிறார், பேச தெரியல. ஒரு 4 வார்த்தை டயலாக் பேப்பரை பார்த்து படிக்கிறாருன்னா எப்படி நாளைக்கு தலைவரா இருப்பாரு? ஒரு பிரச்சனையை வந்து தானா கேட்கணும், தட்டி கேட்கணும், அவன் தான் தலைவனாக முடியும். மக்களை பத்தி சிந்திக்கணும், அவன் தான் தலைவனாக முடியும். மக்களோட துக்கத்துல கலந்துக்கணும், அவன் தான் தலைவனாக முடியும். செத்தவன ஓடி ஒளிஞ்சுக்கணும், எப்படா தலைவனாக முடியும்? இறப்புக்கு கரூருக்கு போன சீமான் வந்து அங்க வந்து தம்பி ரொம்ப மனக்கவலையில இருப்பாரு, அதுல இருந்து மீண்டு வெளியில வரணும்னு சொன்ன சீமான் இப்போ வந்து விஜய் வந்து அந்த வீடியோ வெளியிட்டதுனால அவர் மனசுல எதுவுமே வலியே கிடையாது, வலியே இல்லாம வீடியோல பேசியிருக்காருன்னு சொல்றாரு. ஏன் அப்படி மாத்தி பேசணும்? நம்பிக்கை இழந்துட்டார், நாங்க இழந்துட்டோம், எங்களுக்கு சரின்னு படல. ஏன்னா ஒரு தலைவன் என்பவன் எப்படி இருக்கணும்னா, தண்ணீர்ல அள்ளி போட்டா கரையிற உப்பை போன்று இருக்கணும். உணவுக்கு சுவை தரக்கூடிய உப்பு போன்று கரையணும். அதுதான் வந்து ஒரு தலைவன் அப்படிதான் இருக்கணும். தலைவன்கிற வந்து தன்னை தானே உருக்கி கொண்டு மக்களுக்கு வெளிச்சம் தரக்கூடிய மெழுகுத்தி மாதிரி இருக்கணும். அவன் தான் தலைவன். எந்த தன்னலம் இல்லாது சுயநலம் இல்லாது மக்களுக்கானவனாக இருக்கணும் தலைவன். அவன் தான். இவர் என்ன பண்ற? ஏசி ரூம்ல இருக்காரு, பெரிய குறவன், அது உள்ள உட்காந்துக்கிறாரு, லைட்டை ஆஃப் பண்ணிட்டு போட்டு ஆன் பண்ணி விளையாடுறாரு. மக்கள் கத்துறது உனக்கு காதுல வந்து ரீங்காரமா இருக்கு, மக்கள் புலம்புறது உனக்கு வந்து ரசிக்கிற. நீ என்ன மனநிலையில இருக்க? நீ வந்து ஒரு நடிகன், சைக்கோ. சைக்கோ நடிகன். மக்கள் வந்து கத்துறாங்க, லைட்டை ஆன் பண்ணா ஓ விஜய்னு கத்துறாங்க, அப்படியே ஆஃப் பண்றாரு. ஒரு நல்ல ஒரு தலைவன் செய்யற செயலா நடிகனை விடுங்க, நல்ல தலைவன் செய்யற செயல் கிடையாது. 7 மணிக்கு வர்றேன்னு இல்லை, மக்கள் வந்தாங்களா அங்க ஒரு கோஆர்டினேஷன் பண்ணியிருக்கணும், அங்க வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கணும். அப்பப்போ வந்தப்ப கூட்டம் அதிகமாகதா பிரிச்சு விடுங்க. அது ஒன்றும் பெரிய கூட்டம் இல்லை தம்பி. இப்போ வந்து 4 லட்சம் பேர் திமுக 30 மாநாடு நடக்குது, எடப்பாடி நடத்துனாங்க, ஜெயலலிதா அம்மா நடத்துனாங்க, 4 லட்சம் 5 லட்சம். இப்போ நாங்களே மாநாடு நடத்தா 2 லட்சம் 3 லட்சம் வர்றாங்க. எங்க கூட்டத்தை நாங்கள் கவர் பண்ணிடுறோம். எங்க நாம் தமிழர் கட்சியில வந்து அப்படி மீட்டிங் நடந்து வெளியில போனா கீழே ஒரு பேப்பர் கிளாஸ் கூட இருக்காது, கீழே ஒரு சிகரெட் துண்டு இருக்காது, அந்த ஓரத்துல ஒரு பான் பேராக் துப்பி இருக்க மாட்டான், ஒரு கண்ணாடி பாட்டில பீர் பாட்டில பிராந்தி பாட்டில கிடக்காது, ஒரு சாப்பாடு பொட்டம் கிடக்காது. ஏன் தெரியுமா? நாங்க வந்து அது எங்க வீடு மாதிரி நினைப்போம், அந்த சுத்தம் இல்லை. அதே போல குழந்தைங்க வந்தா எங்க தன்னார்வலர்கள் அவங்க கூட்டு போய் ஒரு தனியா முன்னாடி உட்கார வச்சிருவாங்க. காத்தோட்டமா நாங்க போடுவோம், மேல மூட மாட்டோம், காத்தோட்டமா இருக்கும். நிழல்ல போன தம்பி, வெட்ட வெளிச்சம், வெயில் 7:30 மணி வெயில், சுடுற வெயில பைத்தியக்காரன் வந்து நிப்பானுங்களா? அறிவு இருக்கா? 2 பிள்ளைய 3 பிள்ளைய நிறை மாத கர்ப்பிணி குழந்தைய தூக்கிட்டு போகலாமா? உங்களுக்கு அறிவு எங்க போச்சு? உங்களுக்கு மூளை எங்க போச்சு? இன்னைக்கு செத்துட்டீங்களே. விஜய் வந்து உங்க உயிரை கொடுப்பாரா? அவர் நடிக்கிறாரு, படத்துல நடிக்கிறாரு, 100 பேரை பிறந்து அடிப்பாரு, அப்படியே புசு புசுன்னு அடிப்பாரு, அப்படியே தூக்கி வீசுவாரு, 3வது மாடியில இருந்து 10வது மாடி குதிப்பாரு. நேரம் என்ன பண்ணாரு? ஒரே ஓட்டமா ஓடினாரா? நின்ன. அது நடிப்பு, அது ஆக்ஷன் பாய், அது ஆக்ஷன். காசுக்கு நடிக்கிறாரு. இது வந்து உண்மையான ரீலுக்கும் ரியலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும், மக்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து அவர் வந்து விஜய் கிடையாது, சினிமாவில் இருந்த ஹீரோ விஜய் கிடையாது. அன்றைக்கு வந்து இந்த கூட்ட நெரிசல்ல இறக்கும் பொழுது எழுந்து ஓடினார் பாருங்க, அவர் தான் உண்மையான விஜய். 3 நாள் ஆச்சுங்க. ஒரு வந்து இரங்கலுக்கு வந்து ஒரு ஆறுதல் தெரிவிக்கலாம் மக்களுக்கு. வந்து பார்த்திருக்கணுமா இல்லையா? மருத்துவமனையில யாரா இருந்தாலும், எடப்பாடியா இருந்தாலும் போயிருப்பாரு, ஸ்டாலினா இருந்தாலும் போயிருப்பாங்க. தார்மீக பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு, அவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள். அவர்களை பார்க்க விஜயகாந்த் இடத்துல பிரச்சனை ஓடி பார்ப்பாரு அவரு. இதெல்லாம் வந்து முறையா பார்த்துக்கிட்டு இருக்காருல்ல. சினிமாவில் மட்டும் டயலாக் பேசினா பத்தாதப்பு. நான் வந்தால் ஒரு படத்துல தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், அது என்ன படம்? சுறாவா? என்ன பண்ணாது? தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், தீக்குள்ள போய் அந்த தீயில் அப்படியே போவார், போய் ஒரு அம்மாவை அப்படியே தூக்கிக்கிட்டு தீ பிளம்பா எரியும், தீ அப்படியே கிழிச்சுக்கிட்டு வெளில வருவாரு.
இந்த பசங்க போறா அதுதான் விஜய் நினைச்சுக்கிட்டு இருக்கு. அது விஜய் கிடையாது. இப்ப கிழிச்சுக்கிட்டு கூட்டத்தை கிழிச்சு ஓடி ஒளிஞ்சாரு பாத்தீங்களா, அதுதான் விஜய். அதனால வந்து புரிஞ்சுக்கங்க, தலைவனை தேடுங்க, தலைவனை தேடுங்க. உங்களோட தலைவன் எப்படி இருக்கும்? தன்னலமற்று தனக்காக வாழாமல் மக்களுக்காக வாழணும். இன்னைக்கு வந்து எவ்வளவு பேர் எம்ஜிஆர்ல இருந்து ஜெயலலிதா இருந்து கருணாநிதில இருந்து எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க. இரவு பகல் உழைச்சிருக்காங்க, தூக்கம் இல்லாம உழைச்சிருக்காங்க, நடைப்பயணம் பண்ணிருக்காங்க, உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க, மக்களோட மக்களா உட்கார்ந்து இருந்திருக்காங்க. பேசணும், தைரியம், தில் இதெல்லாம் வேணும். சும்மா சினிமாவில வந்து பேசுற டயலாக் வச்சுட்டு நான் தான் முதல்வன், நான் தான் தலைவன், நான் தான் சுறா, நான் தான் எறான்ட்டு வரக்கூடாது. சரியா? தலைவன்களும் தலைவனாக இருக்கணும். தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. உடனே கீழே கமெண்ட் போட்டுறாதீங்க அசிங்கமா. உங்களோட பேச்சை திருத்திக் கொள்ளுங்கள், பழக்க வழக்கத்தை திருத்திக்கங்க, அறிவாளியாக இருக்க பழகுங்க, உங்க வாழ்க்கைக்கு நல்லது. அதாவது ஒரு விஷயம், சிஎம் அவர்களோட இது மாநாட்டுல ஏதாச்சும் ஒரு அசம்பவம் நடந்திருந்தா அதே ப்ரொடெக்ஷனோட அந்த ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல மக்கள் கூட விடாம முடிஞ்ச அளவு அவரும் அதை தடுத்து நிறுத்தி அவர் அந்த மக்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பாத்துருப்பாரு. ஆனா அதே வந்து விஜய் ஏன் செய்யல? அந்த நேரத்துல ஏதோ பயந்து நான் ஓடி போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா அதை தாண்டி அவர் வந்து அதே ப்ரொடெக்ஷனோட அந்த இடத்துல போய் மக்களை கூட விடாம அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் ஏன் பாக்கலன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது இவர் அப்பயே கேட்டிருக்கலாம். அப்பயே காவல்துறை அதிகாரிகள்கிட்ட, ஐயா நான் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை நான் போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன், அதனால எனக்கு வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் வழி விடுங்க, என்ன கூட்டிகிட்டு போங்க அங்கே, அந்த மக்களை நான் பார்க்கணும்னு இவர் கேட்டிருந்தாருன்னா ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. காவல்துறைக்கு 100% ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பாங்க, இவர் போய் பார்த்துருக்கலாம். ஆனால் அவர் ஏதோ ஒரு மனநிலையில் வந்துட்டார். கண்ணு, இது வந்து ஒரு பய உணர்வு. என்னடா நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணோமே, இது ஒன்று நடந்து போச்சே. அவங்க சொன்னாங்கல்ல, இவர் வந்து சினிமாலேயே நடித்து வில்லன்களோட சண்டை போட்டு பழகினவர். இவர் வந்து இந்த மாதிரி உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்த உடனே என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாமல் முடக்குன்னு குடிச்சுவிட்டு டக்குன்னு வந்தார். கரூர்லேருந்து வந்தார், திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்தார். அங்கேயும் ப்ரெஸ்ஸை பார்க்கல. அங்கேருந்து ஃப்ளைட்டில் ஏறினார், இங்கே ஏர்போர்ட்டில் ஏறினார். இங்கேயும் ப்ரெஸ் கேட்டதுக்கு அதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேராக போனார் பனையூருக்கு. கேட்டு திறந்துச்சு, உள்ளே போனார், குப்புரை கடிச்சு படுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 3 நாளைக்கு அப்புறம் அவர் 3 நாள் கழிச்சு அவர் ஒரு மெசேஜ் மட்டும், அதுல கூட அந்த இறந்தவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சோ அல்லது அவங்கள்ட்ட விசாரிச்சோ ஒன்றும் போடலை. அவர் நான் இங்கே தான் இருக்கேன் முதலமைச்சர், சிஎம் வேணும்னா நீங்க தம்பியில விட்டுடுங்க, என்ன வந்து கைது பண்ணுங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் தன்னுடைய ஆணவத்தினுடைய உச்சமா நினைக்கலையா நீங்க? இல்ல, ஆணவத்தின் அறியாமை, அறியாமை, அது ஆணவத்தின் உச்சம் அறியாமை. ஸ்கிரிப்ட் எழுதுறவங்க அப்படி எழுதுறாங்க. எப்படியோ நாசமா ஆக்கிட்டானுங்க, 41 உயிரை கொண்டு விட்டானுங்க. அதனால இதோட இது அவங்க கட்சியை கலைச்சு விட்டு போறது நல்லது. ஆனா இன்னைக்கு 20 பேர் கொண்ட ஒரு கமிட்டி போட்டிருக்காராம். அந்த கமிட்டி வந்து கட்சியை ரெகுலேட்டட் பண்ணுமா? என்ன அநியாயம் பண்றானுங்க, நாசமா போகட்டும். எதிரின்னு விஜய் வந்து எங்களை தான் சொல்றாரு. திமுகவுக்கு மாற்று வந்து நாங்க தான், டிவிகேவுக்கும் டிஎம்கேவும் தான் 2026 போட்டியேன்னு சொல்றாரு. உங்களை ஒரு ஆளா கூட அவர் மதிக்கவும் இல்லை, உங்களுடைய பேரை கூட அவர் உச்சரிக்க மாட்டேங்கிறாரு. அவர் எதுக்கு நீங்க தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டே இருக்கீங்க? அதாவது இப்ப அந்த கேள்வி உங்களுக்கு தான். அதாவது சொல்லுங்க, இப்ப பதில் சொல்லுங்க. அதாவது திமுக வந்து ஆளுங்கட்சி, திமுகவோட சப்போர்ட் வேணும். இப்ப உள்ள போயிடுவாரு இல்லைன்னா அதுக்கு பயந்துகிட்டு இப்ப வந்து பொருட்டா இல்லைன்னு யார் சொல்றது? யார் சொல்றாங்க? தொண்டர்கள் தானே சொல்றாங்க. இந்த தொண்டர்களை வந்து இந்த செத்து 41 பேரை கொண்டு குவிச்சுட்டு சூப் வச்சு குடிச்சிட்டு போய் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்காரு. உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? அவரெல்லாம் ஒரு முதலமைச்சரா இருந்தா நாடு தாங்குமாடா? நாடு உருப்பிடுமா? நாடு அழிஞ்சிரும். மக்களை காப்பாத்துவாரா? ஒரு புயல்ல வந்து நிப்பாரா அவங்க தலைவரு? வெள்ளத்துல வந்து நிப்பாரா அவங்க தலைவரு? நீ யாரு எங்களை பொருட்படுத்தீங்கலாம் அறகுறைய சுத்துற? நீ யாரு எங்களை பொருட்படுத்துறதுக்கு? நாங்க வந்து எங்கள் அண்ணனை நாங்க பாதுகாத்துக்கிறோம், நாங்க பாதுகாப்பா இருக்கோம். நாம் தமிழர் கட்சி வளர்ந்துகிட்டே இருக்கு. உங்களை மாதிரி வந்தனைங்க 41 பேரை சாவடிக்கல. உங்க தலைவர் மாதிரி எங்க அண்ணா படுத்து குப்பரப்படுத்து தூங்கலல்ல. உங்க அண்ணன் மாதிரி எங்க அண்ணன் வந்து கேரவன்ல வந்து லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணல. இதெல்லாம் வந்து அறிவா புத்தியா தெரிஞ்சு நடந்துக்கங்க. எது நல்லதோ அதை மட்டும் கேளுங்கப்பா. எது நல்ல உங்களுக்கு நல்லதுதான் சொல்றோம். சரியா? கேள்வி என்னன்னா, தம்பி விஜய் வந்து
திமுக தான் எங்களுக்கு எதிரி, நாங்க திமுகவுக்கு எதிரி, நாங்க 2 பேரும் தான். ஆமா உங்களை பத்தி அவரு ஒரு இடத்துலயும் பேசல ம். அப்படிங்கறதான் நீங்க கொஸ்டின். மட்டும் அவங்கள விமர்சனம் பண்ணிட்டே இருக்கீங்க. அதாவது நல்லதோ கெட்டதோ நீங்க விஜய பத்தி பேசிடுறீங்க. அதுதான் உங்க கொஸ்டின். கட்சி. ஆனா சரியா? உங்களை பத்தி அவரு இதுவே சட்டையே பண்ண மாட்டாரு. சட்டை பண்ணதுதான் கொஸ்டின். அதுதான் வந்தது லாஸ்ட்ல. அதாவது நம்மளை பத்தி அவர் பேசாத காரணம் அந்த பயம் இருக்கட்டும். தெரியும் அவருக்கு சீமான் கிட்ட வாயை கொடுத்தா தப்பிக்க முடியாதுன்னு தெரியும். கருத்தியெல்லாம் அடிப்பாரு. திமுக வேணா உங்களை கடந்து போகும். திமுக நீங்க என்ன கொடுத்தாலும் கடந்து போகும். உங்களுக்கு எதிரி திமுகவா? எவ்வளவு ஓட்டு வச்சிருக்காரு தெரியுமா அவரு? 75 ஆண்டு கால அரசியல். சரியா? நீங்க நேத்து மலையில பெஞ்சு இன்னைக்கு முளைச்ச காளான். நீங்க எல்லாரும் சவுக்கர் தடிக்கிற மாதிரி பண்றீங்க. நாம் தமிழர் கட்சி உங்களை சீண்டவே செய்யல, அறிவுரை சொல்லுது. ஏன்னா தம்பியாச்ச பாவம் மாட்டிக்க கூடாதுன்னு நீங்க சொன்னாரு, கேட்கல, நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இப்பவாச்சும் நாம் தமிழர் கட்சி எங்க அண்ணன் சீமான் நினைச்சு பாருங்க. பெரிய இவரு அப்பா டக்குற நேரா மலை மேலதான் மோதுவாரு, நேரா ஆளுங்கட்சிக்கிட்ட தான் மோதுவாரு. ஏன்னா 50 வருஷம் அரசியல் அனுபவம் இருக்கு இவருக்கு. வயசே 50 தானே இருக்கு. ஆனா இவர் அரசியல் அனுபவமே கிடையாத ஒருத்தர். அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நேரா மோதுறாராம் திமுக. அண்ணா திமுக கிட்ட மோத மாட்டாராம், பிஜேபி கிட்ட மோத மாட்டாராம். ஆனா நீங்க எங்க கூட்டணி பெரிய சிக்க வச்சுட்டாங்க. அவங்கள சிக்கிட்டீங்க. உங்களை சின்ன பின்னமாக்காம விட மாட்டாங்க. இதோட கூட்டணி லாக். யூ ஆர் லாக். சரியா? நீங்க சும்மா அப்படி தள்ளி விட்டு போக முடியாது. எதிரின்னு விஜய் எங்களை தான் சொல்றாரு. திமுகவுக்கு மாற்று நாங்க தான், டிவிகேவுக்கும் டிஎம்கேக்கும் தான் 2026 போட்டியேன்னு சொல்றாரு. உங்களை ஒரு ஆளா கூட அவர் மதிக்கவும் இல்லை, உங்களுடைய பேரை கூட அவர் உச்சரிக்க மாட்டேங்கிறாரு. அவர் எதுக்கு நீங்க தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டே இருக்கீங்க? யாரும் இவரை கொன்னு குவிச்சிருவோம், அதை பண்ணிடுவோம், இதை பண்ணோன்னு எங்க பிள்ளைங்க சொல்லலை. எந்த மேடையிலையும் யாரும் பேசல. யாராச்சும் எங்க இருந்தோ ஏதாச்சும் ஒரு பிள்ளைங்க பேசிருக்கோம். அதெல்லாம் நாம் தமிழர் ஏத்துக்காது. யாராவது நாம் தமிழர்ல ஒரு பொறுப்புல இருக்கவங்களோ ஒரு நல்ல ஒரு பதவியில இருக்கவங்களோ எங்க அண்ணன் பேசினாரா? இல்ல நாங்க அறிவுரை சொல்றோம். இப்ப கூட நான் கோபப்படுறேன்னா எனக்கும் விஜய்க்கு எந்த சண்டையோ சச்சரவோ கிடையாது. எங்க 2 பேரும் குறுக்கல் வாங்கல் தகவல் கிடையாது. செத்து போயிட்டாங்களா? 41 பேரு செத்து போயிட்டாங்களா? மேலும் மேலும் கொன்னுடாதீங்கடா, மேலும் மேலும் போய் செத்துறாதீங்கடா. இதை தாண்டா சொல்றோம். இது மேல உங்களுக்கு மேல எங்களுக்கு என்ன பெரிய ஊர் அப்பாட்டக்க இவரை போய் அப்படியே பாய்ங்க இப்படி தடுக்கிறாங்க இவங்க. இறப்புக்கு கரூருக்கு போன சீமான் அங்க தம்பி ரொம்ப மனக்கவலையில இருப்பாரு, அதுல இருந்து மீண்டு வெளியில வரணும்னு சொன்ன சீமான் இப்போ விஜய் அந்த வீடியோ வெளியிட்டதுனால அவர் மனசுல எதுவுமே வலியே கிடையாது, வலியே இல்லாம வீடியோல பேசியிருக்காருன்னு சொல்றாரு. ஏன் அப்படி மாத்தி பேசணும்? இல்ல இப்ப சீமான் என்ன சொன்னாரு, ஆஸ்பத்திரியில எல்லாம் போய் எல்லாம் பார்த்துட்டு வந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் இப்ப அந்த ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதினார்ல 72 மணி நேரம் கழிச்சு, 3 நாள் கழிச்சு, அந்த லெட்டரை பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே மாறிட்டார். என்ன காரணம்னு நான் நினைக்கிறேன்னா, அதுல அந்த இறந்து போன அந்த பிள்ளைகளை பத்தி எந்த விதமானது சொல்லாம, நான் இங்கதான் இருக்கேன், என்னை கைது பண்ணுங்க, என்னுடைய கட்சி தொண்டர்களை விட்டுருங்கன்னு சொன்னதுனால இவரு மாறிட்டாரா? இல்ல இவரு எதுக்கும் அவங்களுக்குள்ள ஏதாவது குடுக்கல் வாங்கல ஏதாவது தாராளா? என்ன கொடுக்கல் வாங்கல வாக்கியா தகரா வரப்பு தகராறா? அதெல்லாம் இல்லைண்ணா. ஒரு இறப்பு ஏதோ பதட்டத்துல போயிட்டாரு. சீமான் என்ன பார்த்துட்டு எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிட்டு வந்துட்டாரு. 3 நாள் வரைக்கும் அவர் பார்க்கல விஜய். அது அவருக்கு கோபம். அதாவது அவர் தானே பொறுப்புன்னு, அவர் தான் தலைவர். அவரை பார்க்க வந்தவங்க இறந்துருக்காங்க. அப்ப அதை பார்க்க வேண்டிய கடமை விஜய்க்கு இருக்கு, பார்க்கல. அந்த கடமை தவறும் போது அவர் மேல கோபம் வருது. ஃபர்ஸ்ட். 2வது இவர் போய் உட்காந்துக்கிட்டு சிஎம் கிட்ட பேசுறாரு, கைது பண்ணி பாருங்க அப்படின்னா எவ்வளவு தெனா விட்டு திமிரான பேச்சு இல்லையா? அப்ப சொல்றாரு கைது பண்ணுங்க. அவரை திமிரான பேச்சு வரக்கூடாது. இல்ல, நீ செஞ்சது தப்பு. உன்னுடைய தவறை கூட உணர முடியாத ஒரு மனிதன் எப்படியே தலைவராக முடியும்? தவறு நடந்துட்டு ஒரு சாதாரண தவறுக்கு நான் வருந்துகிறேன், இறந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறேன். ஒரு லிஸ்ட் சொல்றேன், என்னென்ன பேர் இறந்துருக்காங்க, இவர்களுக்கெல்லாம் நான் என்னால் முடிஞ்ச உதவியை செய்யறேன், நான் நன்றி கடன் பட்டிருக்கேன், இந்த தவறுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, மற்றவர்கள் எல்லாம் அமைதியா வீட்டுல இருங்க, தேவையில்லாத இந்த பிரச்சனைல ஈடுபடாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லணுமா இல்லையா? நான் சொல்றேன்ல, இதை போல அவர் சொல்லியிருக்கணும்ல. அப்ப அந்த பொறுப்பு கூட இல்லாத அந்த பொறுப்பு என்ன பேர் தலைவராது? தலைவரா அவரு? எப்படி தலைவரா ஏத்துக்க முடியும்? எப்ப அப்போது கோவம் இப்ப எனக்கு வருது இல்ல கோவம்.
உங்களை பார்க்க வந்திருக்காங்க. நீங்க செஞ்சது பூரா அயோக்கியத்தனம். 7 மணிக்கு வரோம், நைட்டு 7 மணிக்கு வந்த தப்பு, அவளை கூட்டத்தை கூட்டினது தப்பு. நீங்க உங்க தன்னார்வலை உற்பத்தி பண்ணிருக்கணும். ஒரு 500 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தா ஒண்ணுமே இல்லை. அறிவுரை சொல்ல, மீட்டிங் போடல, கூட்டம் போடல, வந்து ரோட் ஷோ. பெரிய மும்தாஜ் மாதிரி ரோட் ஷோ. ஐஸ்வர்யா ராய் இவரு அப்படியே ரோட் ஷோ தான் பண்ணுவாரு. நேரடியாக அந்த மீட்டிங் எல்லாம் போட மாட்டாரு, பேச மாட்டாரு. அதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி வரணும், எழுதி கொடுக்க. ஒரு சொந்தமா ஒரு துக்கத்துக்கு ஒரு அனுதாப சொல்ல கூட ஸ்கிரிப்ட் வேணுமா என்ன? அத்தானா வரணும். உள்ளத்துல இருந்து இறந்துட்டாங்க. நம்மளை பார்க்க வந்திருக்காங்க. என் சொந்தக்காரன் ஒன்னு கூட பழகினவன், உனக்கா பிளாக் டிக்கெட் வித்தவன், உனக்கா பேனர் போட்டவன், உனக்கு பாலாபிஷேகம் பண்ணவன், உன் டிக்கெட்டை 200 ரூபாய் டிக்கெட்டை 2000 கொடுத்து வாங்குறவன் செத்து போயிருக்கான் ஐயா. அதுக்கு நீ ஒரு அனுதாபம் செய்யல. இன்னைக்கு நீ வீடு வசதி, பங்களா, காரு, இவ்வளவு பெரிய கேரவன் பஸ் வச்சிருக்க. அதை சம்பாரிச்சு கொடுத்த உன்னோட தொண்டர்கள். உன் தொண்டர்கள் விசில் அடிச்சா, குஞ்சுங்கெல்லாம் விசில் அடிச்சுதான் உன்னை அவ்வளவு பெரிய ஆளாக்குறாங்க. விஜய் 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 விஜய்னு தூக்கி கொண்டாடினதுனாலதான் நீ இவ்வளவு பெரிய ஆளான. அப்ப அந்த தொண்டர்கள் இறந்திருக்காங்க. அவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லணுமா இல்லையா? அனுதாபம் சொல்லணும். 3 நாளா எங்க போன என்ன அவ்வளவு பயம்? அப்படி யாரும் தூக்க மாட்டாங்க. அப்படி உன்னை யாரும் எதுவும் செஞ்சிட மாட்டாங்க. காவல்துறை அவ்வளோ ஒரு கொடூரமானவங்களாம் கிடையாது. தவறு செஞ்சா கைது பண்ணுவாங்க, பத்திரமா பார்த்துக்குவாங்க. அங்க போனா உனக்கு எல்லாமே கொடுப்பாங்க. உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே கொடுப்பாங்க. எதனால ஓடி ஒளியணும்? அப்படி ஒரு சின்ன ஒரு 41 பேர் இறந்ததுக்கே நீ ஓடி ஒளிஞ்சிட்டியே. நாளைக்கு தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வருது, லட்சக்கணக்கான மக்களுக்கு பிரச்சனை, அது கொரோனா மாதிரி வருது. அப்படி வெளிநாட்டுல போய் உட்காந்துருவியா? என்ன இது? நீங்க சின்ன குழந்தை இல்லை தம்பி. இவர் இந்த அரசியலுக்கு அரசியலுக்கு புதுசா இருக்கலாம். தொண்டர்களுக்கு ஒரு பழக்கப்பட்டவர் தானே. இவருடைய தொண்டர்கள் தான் அங்க நின்னாங்க. பொதுமக்கள் யாரும் நிக்கலையே. உன்னை நேசிச்சவங்க, உன்னை சுவாசிச்சவங்க, உன் பேரை சொன்னவங்க, உனக்காக விசில் அடிச்சவங்க தான் அங்க நின்று செத்தான். அவர்களுக்கு கூட ஆறுதல் சொல்ல முடியாத நீ நாளைக்கு இந்த நாட்டுல முதலமைச்சர் வந்தா நாடு எதுக்காகும்? இதெல்லாம் சும்மா தம்பி. இது ஒரு கற்பனை. அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, சினிமா மாதிரியே போயிட்டு இருக்காரு. தொண்டர்கள் திருந்தணும். அந்த தொண்டர்கள் நடிப்பு வேறப்பா, நடிப்பு வேற, அரசியல் வேற, வாழ்க்கை வேற. சினிமாவில் நல்ல கணவனா நடிக்கலாம், வாழ்க்கையில் இருக்க முடியுமா? முடியாது. அம்மாஞ்சி மாதிரியே ஒரு புருஷனா நடிக்கலாம் சினிமாவில். நேரா இருப்பியா நீ? முடியாது. வாழ்க்கை வேற, சினிமா வேற. ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க தயவு செஞ்சு. அந்த ரசிகர் குஞ்சுக்காக தான் கேட்கிறேன். நாம் தமிழ் கட்சி கூட்ட மேடைகள்லாம் நாம் தமிழ் கட்சியினுடைய தம்பிகள் பேசும்போது விஜயை கொன்னு புதைச்சிடும்னு சொல்றாங்க. இந்த அளவுக்கு விஜய் மேல கோவம் வருது என்ன காரணம்? அப்படி என்ன பண்ணிட்டாரு விஜய்? தம்பி, அவர் ஒரே விஷயத்துல சொல்லிட்டாரு. யாரு? சீமான் என்ன சொல்லிட்டாருன்னா, சீமானை அவன் ஒரு பொருட்டாவே மதிக்கல. யாரு பொருட்டா மதிக்கல? விஜய் திரு சீமான் அவர்களை ஒரு பொருட்டாவே மதிக்கல. இவராத்தான் உள்ள விழுந்து பேசினாரு, முட்டு கொடுத்துட்டு இருந்தாரு. இப்ப கடைசியில இது நடந்த துயர சம்பவத்துல அவன் நடந்துகிட்ட விதம் சரியில்லைன்னு இப்ப வெறுத்துட்டாரு. அதனால இது ஒரு பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் நன்றி இல்ல. 2021 தேர்தல் நேரத்துல சீமான் அவர்கள் சொன்னாரு, ஸ்டாலின் எதிர்த்து நான் குளத்தூர்ல போட்டிக்கிட்டேன்னா அப்புறம் நிக்கவே இல்லை. இப்ப 2027 வேணா வாங்கலாம், ஒத்தைக்கு நம்ம எங்க ஐயா ஸ்டாலினும் சீமானும் மோதி பார்த்துலாம், வரீங்களா அப்படின்னு கேளுங்க. நான் தான் கேளுங்க. அதாவது 2021 மாப்பிள்ளை என்ன சொன்னாருன்னா, வாங்க நேருக்கு நேரா மோதி பார்ப்போம், எங்க முதலமைச்சர் திரு ஸ்டாலின் நிக்கிறாரோ அங்க நான் நிக்கிறேன்னு சொன்னாரு 21. சரியா? இப்ப 26 இதே மாதிரி ஸ்டாலின் ஐயா நிக்கிற இடத்துல இவர் நிப்பாரா? எய்த்து நிப்பாரா? போட்டி போடுவாரா? ஏன்னா 2001 அவர் தேர்தலே நிக்கல, 2021 தேர்தல்ல நிக்கல. அவர் முதல்ல சவால் விட்டாரு, நான் அவரை தோக்கடிப்பேன், நான் அவரை எய்த்து போட்டி போடுவேன்னாரு. இப்ப 26 அவர் எய்த்து போட்டி விடுவாரா? அவர் அந்த சவாலை நிறைவேற்றுவாரா? சொல்லுங்க. இது அண்ணன் சீமான்ட்ட தான் கேட்கணும். சவால் விட்டா கரெக்டா செய்வார். இந்த மாதிரி ஒரிஜினலா உண்மையா உங்களால நிக்க முடியும் சொன்னா அண்ணன் சீமான் தேவையில்லை. நானே இந்த தொகுதியில நிக்கிறேன், என்ன வென்று காட்டுங்கப்பா. சும்மா இருமா, ரொம்ப பாரு
ஊரெல்லாம் அவன் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு உக்காந்துட்டு இருக்கான். உங்க ஆளு போய் ஆத்துல மாட்டுக்கு நான் மாநாடு போடுறேன், மலைக்கு மாநாடு போடுறேன், ஆத்துக்கு மாநாடு போடுறேன், இப்ப என்னமோ புதுசா கடலுக்கு மாநாடு போடுறாராம். ஆமா, என்ன லூஸ் தனமான வேலை பார்த்துட்டு அவரை வந்து எங்களோட போட்டி போடுறதுக்கு, நீங்க எங்களோட போட்டி போடுறதுக்கு நீங்க எல்லாம் எங்களுக்கு ஒரு சின்ன கொசுறு மாதிரி. ஆமா, அதனால நீங்க எல்லாம் பேசுறதுக்கு தகுதியே இல்ல. சரி, அதாவது உங்ககிட்ட எல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? மலைன்னா மலையா, வெட்டு 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 துட்டு துட்டும்பீங்க. மண்ணா அல்ல 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 கேரளாவுக்கு கிடந்ததுன்னா கர்நாடகா கிடந்தணுமாமீங்க. ஜல்லியா உடைச்சு மைசூருக்கு அனுப்புவீங்க, பெங்களூருக்கு அனுப்புவீங்க. மரத்தை காட்ட பார்த்தா காடா மரமா என்னப்பா வளர்ந்துருக்கு, எவ்வளோப்பா போவோம், எப்பா 100 மரம் இருக்கு, வெட்டுறா உட்றா காண்டாட்ட. நீ யாரு? நீ மண்ணை எடு, நீ மரையை எடு, நீ மரத்தை எடு, வெட்டி சாக்கிற. உங்களுக்கு அதுல அருமை என்னென்ன தெரியும்? இன்னைக்கு மழை இல்லைன்னா, அந்த மலைகள் இல்லைன்னா, நமக்கு வளங்கள் இல்லைன்னா, மழை பொழியாதுன்னா, வெள்ளம் வராதுன்னா, ஆத்துல வந்து தண்ணி ஓடாதுன்னா, அங்கிருந்து அருவி ஆரம்பிக்குதுன்னா, அந்த அருவி தான் ஆறா ஓடுது. அந்த ஆத்துல மண்ணலிட்டா அந்த தாய் செத்து போயிட்டானா தண்ணி ஓடாது, தேங்கிரும். அது ஆறா இருக்காது, கால்வாயா ஆயிடும், கழிவு நீர் ஆயிடும். அந்த ஆறுல இருக்க மண்ணை பூரா அள்ளி சாப்பிடுறீங்க. நீங்க மலைய உடைச்சு சாப்பிடுறீங்க, மரத்தை உடைச்சு சாப்பிடுறீங்க. இத காப்பாத்தணும். இந்த மலையையும் மண்ணையும் ஆறையும் ஏரியையும் குளத்தையும் ஆட்டையும் மாட்டையும் காப்பாத்தணும். இந்த ஆறு மாடு மலையில மேய்ச்சாதான் திருடனுங்க உள்ள இருக்க மாட்டாங்க. இந்த மலை மேல வந்து மக்கள் நடமானா இந்த மலையை அடிக்க மாட்டான். நாங்க அதுக்கெல்லாம் காவல் போடுறோம், செக்யூரிட்டி பண்றோம், காப்பாத்துறதுக்கு. மலைங்கிறது சின்ன விஷயம் இல்ல, மண்ணுங்கிறது சின்ன விஷயம். அதுதான் நம்மளை காப்பாத்துற கொடை. அது கூட தெரியாம இவங்களெல்லாம் அரிச்சு தின்னுகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு சாராயம். சாராயத்தை காய்ச்சி ஊர்ல இருக்க வாங்குறீங்க. எதுக்கு லஞ்சம் எவ்வளவு வாங்குறீங்க? மலைக்கிட்ட போய் என்ன லஞ்சம் வாங்க முடியும்? ஏரியில போய் என்ன லஞ்சம் வாங்க முடியும்? அததான் நீங்க முன்னாடியே ஆட்டைய போட்டு வச்சுட்டீங்களா? யாருக்கிட்ட போய் லஞ்சம் வாங்குறது? ஊரே பத்தாது உங்களுக்கு. இந்த தமிழ்நாடே சுருட்டி அப்படியே சுனாமி மாதிரி முழுங்கிருவீங்க. நீங்க எல்லாம் சாதாரண ஆளா? நீங்க போங்க, சாராய கடையை வச்சு தாலி அறுத்துக்கிட்டு இருக்கீங்க. 4 லட்சம் பெண்கள் தாலி அறுத்துறாங்களா, கணக்கு வந்திருக்கு. அத போய் பாருங்க. உங்க சாராய கடையை மூடுங்க, வந்துருவாங்க. உடனே மாட்டுக்கிட்ட பேசுறாரு, மரத்துக்கிட்ட பேசுறாரு, மலையில நடக்கிறாரு, மலையில பேசுறாரு. அறிவாளி அறிவாளி. எல்லாமே நமக்கு வேணும். எல்லாமே சோறு வேணும்னா நீர் வேணும். நீர் இருந்தாதான் நெல் வரும், நெல் இருந்தாதான் சோறு வரும். சோறு இல்லைன்னா செத்துருவோம். ஏன் நம்ம அந்த சாப்பாடு விவசாயி செத்துக்கிட்டு இருக்காங்க. விவசாயி பேர செத்து மண்ணோட மண்ண பாதி பேர் மறந்து. உங்களாலதான் ஆத்து பாசனம் இல்ல, நீர் பாசனம் இல்ல. அவங்களுக்கு லோனை கொடுத்து எல்லாம் தூக்க மாட்டேங்கிறாங்க. பாதி பேர் வந்து விவசாயி கடன் பேங்க்ல லோன் வாங்குறவங்க. ஆமா, பேங்க்ல லோன் வாங்கிட்டு பேங்க் லோன் கட்ட முடியல, அரசாங்க அதிகாரி மிரட்டுறதுக்கு போய் தூக்க மாட்டேங்கிறான். மருந்த குடிச்சிட்டு சாவுறான். கொல்றது நீங்க தான். விவசாயி செத்துக்கிட்டு இருக்கான். மீன் அவனை ஒரு பக்கம் கொண்டுகிட்டு இருக்கீங்க. போட்டு உள்ள போக முடியல, மீன் போக முடியல. கச்சத்தீவுக்கு எவன்கிட்டயே கொடுத்துட்டீங்க. எல்லையை தாண்டான் எல்லையை தாண்டான் நொல்லையை தாண்டான்னு அங்க பிடிக்கிறான் மீனவர்களை. மீனவர்கள் கொல்றது நீங்க. இந்த மாணவர்கள் நீட்டு தேர்வு வச்சு கொல்றது நீங்க. சாராயத்தை ஊத்தி கொடுத்து மக்களை கொல்றது நீங்க. இந்த பெண்கள் தாலி இருக்கிறது திராவிட மாடல். இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு இன்னமும் 26 இல்லையா? இன்னமும் 26 பசி அடங்கலையான இருக்கிற மருத்துவமனை பூரா உங்க கட்சிக்காரங்க. இருக்கிற பெரிய பெரிய காலேஜ் உங்கள்கிட்ட இருக்கு, ரோடு பூரா உங்கள்கிட்ட இருக்கு. மக்கள் தாலி, பெண்களோட தாலி பூரா உங்க பையில இருக்குன்னு பாருங்க. நீங்கள் கொதிக்குதுன்னு அததான் மாத்தணும். ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறோம். மக்களை காப்பாற்றணும், இந்த பெண்களை காப்பாற்றணும். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும். இத மக்கள் புரிஞ்சுக்கிட்டு விவசாயிக்கு வாக்களிக்கணும்னு கேட்கிறேன்.